அடுத்த உதாரணத்தை பார்ப்போம். 3x சக 4y தர 7x சக 2y. இது அதிண்ட விரிவை பார்ப்போம். இப்போ 3x எழுதுவோம். அப்படி அதே மாதிரி அங்கால் பக்கம் உள்ள கோவையும் நாங்கள் இதுக்குள்ளே எழுதுவோம். 7x சக 2y சக இந்த 4y தர 7x சக 2y. இதை சுருக்கினா 3 21 21x வர்க்கம். அதே மாதிரி இங்கே பக்கம் பெருக்கணும். 2 6 xy. இது கவனம், எக்ஸும் வையும் பெருக்கும், 3 2 பெருக்கப்படும். சக 4 28. அதே மாதிரி xy. ஏன் yx எழுத முடியாதா? எழுதலாம். ஆனால் அந்த ஆல்ஃபபெட் ஆர்டரில் அந்த ஒழுங்கின்படி எழுதணும். எதுவும் எழுதுறேன்டா அங்கால ஆன்சர் 4 தர 2 8y வர்க்கம். இதை மேலும் சுருக்கலாம். கடைசி ஆன்சர் எங்கட 21x வர்க்கம் சக 34xy சக 8y வர்க்கம். தான் இதுண்ட ஆன்சர். அடுத்த உதாரணத்தை பார்ப்போம். 7x சக 3 முழுவதினும் வர்க்கம். இதை பார்த்தோன்னா பயந்துடாதீங்க. இந்த 2 இந்த ஒரே கோவை 2 தரம் இருக்கு. அதாவது 7x சக 3 தர 7x சக 3. அதுக்கு அங்கால நாங்கள் வளமையாக விரிவுபடுத்துகிற மாதிரி விரிவுபடுத்திட்டு போவோம். 7 முதல்ல எழுதுவோம். 7x திருப்பி அங்கால் பக்கம் உள்ள கோவை 7x சக 3 திருப்பி 3 அதே கோவை 7x சக 3 49x வர்க்கம் சக 321x 321x x சக 9. இதை சுருக்குனா 49x வர்க்கம் சக 42x சக 9 தான் இதுண்ட ஆன்சர். இப்போ இதே இந்த ஸ்டெப்ஸ் இல்லாமல் நான் ஈஸியாக இதை எழுதலாம். அதை பார்ப்போம். இப்போ இந்த கோவையில் நாங்கள் அது இந்த ஆன்சர் எழுதுறதுக்கு முதல்ல நிறைய ஸ்டெப்ஸ் செய்வோம் தானே. அதெல்லாம் இல்லாமல் ஒரே ஸ்டெப்பில் இது செய்யலாம். அதாவது நீங்கள் ஏதாவது கணக்கு பெரிய கணக்கு இருந்துச்சுட்டா இது ஸ்டெப்ஸ்லாம் எழுதி கொண்டிருக்க ஒரு டைம் ஆகும். இப்போ அதுக்காக வேண்டி நாங்கள் இதை ஈஸியாக செய்வோம். இப்போ இதில் முதலாவது இதோட விரிவு எழுதிக்க ഇതിൻ്റെ வர்க்கத்தை எழுதணும். இந்த வர்க்கம் என்ன? 49x வர்க்கம். அதாவது ഇതിൻ്റെ வர்க்கம்னா 7ന്റെ வர்க்கத்தை மட்டும் எழுதுறையில் எக்ஸிൻ്റെ வர்க்கத்தையும் சேர்த்து எழுதணும். அதேமாதிரி அங்கால் பக்கம் 3ന്റെ வர்க்கம் 9. இப்போ இது 2ന്റെ பெருக்கத்திൻ്റെ வர்க்கம் இல்லை, അതിൻ്റെ இருமடங்கு. அடுத்து இதில் எழுத போகிறது 2ന്റെ பெருக்கத்திൻ്റെയും இருமடங்கு. അതിൻ്റെ பெருக்கம் என்ன? 21x. അതിൻ്റെ இரண்டு மடங்கு என்ன? 42x. இதுதான் ഇതിൻ്റെ ஆன்சர். ரெண்டும் சரியாண்டு பாருங்க.